இந்த கோவிலின் ஒரு பகுதியில் 1000 ஆண்டுகளாக யாரும் திறக்க முடியாத ஒரு ரகசிய அறை இருக்கிறது. அதுக்குள்ள அப்படி என்ன இருக்கிறது தெரிஞ்சா நீங்க அதிர்ச்சி ஆயிடுவீங்க. சோழர்களின் பொறியியல் அறிவு இன்று வரை யாராலும் டிடெக்ட் செய்ய முடியவில்லை. ஆனால் அதைவிட பெரிய மர்மம் ஒன்று இருக்கு. அது இந்த கோவிலில் சீல் செய்யப்பட்ட ரகசிய அறை. பெரிய கோவிலின் கீழே கோயில் கருவறைக்கு அருகில் ஒரு பெரிய கல் கதவு இருக்கு. இந்த கதவை குத்தி பார்த்தாலும் தட்டி பார்த்தாலும் ஒரு சின்ன சத்தம் கூட கேட்காது. அந்த கல் சாதாரண கல் இல்லை, ஒளியை உள்வாங்கும் வகையில் சிறந்த முறையில் வடிவமைச்சிருக்காங்க. அறையை திறக்க எந்த வாசலும் இல்லை, அது மேக்சிமம் வெளியில் தெரியவே தெரியாது. அறையை லாக் பண்ணி ஒரு 1000 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு வரைக்கும் அதுக்குள்ளே யாருமே போகலை. மேலும் அந்த பகுதியில் அங்கே போகக்கூடாதுன்னு சில கல் எழுத்துக்களால் குறிச்சிருக்காங்க. சிலர் சொல்கிறாங்க சோழர்களின் படை பாதுகாப்பு அறை இதுதான்னு. அந்த காலத்தில் செய்யப்பட்ட பயங்கரமான ஆயுதங்களான வேல், வில்லு போன்ற ஆயுதங்களும் சில நுணுக்கமான போர்க்கருவிகளும் அதுக்குள்ளே இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த அறையை ரிசர்ச் பண்ண இன்னொரு குழு சொல்கிறாங்க அது சோழர்களோட நிதி அறைன்னு. அதாவது தங்க சிலைகளும் நகைகளும் முத்து மாணிக்கம் போன்ற பவளங்களும் உள்ளே இருக்கலாம்னு சொல்கிறாங்க. 3வது தியரி, இதுவே சோழர்களோட ரகசிய ஆவண அறை. பிரம்மாண்ட கல் கட்டட அமைப்பின் முழு ப்ராஜெக்ட், அதாவது இந்த கோயிலோட முழு ஆவணமும் உள்ளே இருக்குன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, 1000 ஆண்டுகளாக பழமையான மருத்துவ நூல்களும் பல வியாதிகளை ஈஸியாக போக்கக்கூடிய மருத்துவ குறிப்புகளும் உள்ளே இருக்குன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அறையோட மேல் பகுதியில் சில பண்டைய குறிப்புகளான தமிழ் எழுத்துக்களால் இந்த அறையை யாரும் திறக்கக்கூடாதுன்னு, இந்த அறையை திறந்தா விபரீதம் நடக்கும்னு எழுதி வச்சுருக்காங்க. அந்த காலத்தில் பெரிய பொக்கிஷ அறைகளுக்கு மேக்சிமம் நீங்கள் திறந்தா மிகப்பெரிய ஆபத்து, பயங்கரமான நாசம் விளையும் அப்படின்னு எழுதி வைப்பாங்க. இது அந்த காலத்தில் சாதாரணமாக நடக்கக்கூடிய ஒன்று தான். அந்த அறையை திறந்தா கட்டடத்தோட நிலைத்தன்மை பாதிக்கலாம்னு ரிசர்ச் டீம் கருதுகிறாங்க. அந்த அறைக்கு பக்கத்தில் போனால் வழக்கத்துக்கு மாறாக குளிர்ச்சியாக இருக்கும். அது ஒரு ஏர் கண்டிஷனர் சிஸ்டம் மாதிரி செயல்படுறதா ரிசர்ச் டீம் சொல்கிறாங்க. இந்த ரகசிய அறை திறக்கப்படும் நாள் தமிழர் வரலாற்றில் ஒரு புதிய பக்கம் திறக்கப்படும். அதில் என்ன இருக்குது என்பதை சோழர்கள் மட்டும்தான் அறிவார்கள். ஆனால் அந்த உண்மையை நாம் கண்டுபிடிக்க போகிறோம். இந்த அறையுடன் தொடர்புடைய மறைக்கப்பட்ட அடிகளி பாதைகள் பற்றிய அதிர்ச்சியான தகவல் வரப்போகிறது. சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் அழுத்துங்க. தமிழர் வரலாறு இனிதே துவங்கட்டும்.